என் பேர் சுபஸ்ரீ. நான் வந்து வீசாலையிலேருந்து வரேன். இன்னைக்கு வந்து எனக்கு விஜயை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன கோரிக்கை வச்சேன். என்னன்னா, திருச்சி டு சென்னை ஹைவேயில் வந்து வயசானவங்க, பெரியவங்க, இவங்க சின்ன பசங்க இவங்களால வந்து ரோடெலாம் கிராஸ் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் ஆக்சிடென்ட்லாம் நிறைய நடக்குது. அதனால் ஒரு பிரிட்ஜ் கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இந்த ஹியூஜ் லெவல் எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இன்னைக்கு தான் முறையாக நான் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குறேன். எப்பயுமே வந்து ஒரு சினிமா ஸ்க்ரீனில் நல்லா இருந்துச்சு. அது நேரில் பார்க்கும்போது ஒரு பாலிட்டிக்ஸ்ன்னும் போது அது நல்லா இருந்துச்சு. அவர் நேரில் பார்க்கும்போது ஒரு பீக் லெவல் எக்ஸைட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, அது இன்னைக்கு தான். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே தளபதி வந்து பாத்திர மாட்டோமா அப்படி நேரில் பாத்திர மாட்டோமா அப்படின்ற ஒரு இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்களா, அது வந்து எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தளபதி பார்த்ததுனால. நில கொடுத்ததுக்காக நன்றி சொல்லியிருந்தாங்க, அவ்வளோதான். அது என்ன சொன்னாங்க, வேற எதுவும் சொல்ல. நன்றி சொல்லியிருந்தாங்க, வாழ்த்து சொல்லியிருந்தாங்க, ட்ரெஸ்ஸை கொடுத்துருந்தாங்க, எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி என் பேர் வந்து ஸ்வாதி பிரியா. நான் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து 3.5 ஏக்கர் வந்து கொடுத்துருந்தோம் மாநாடுக்கு. அது வந்து ஸ்டேஜ்லேருந்து அந்த ரேம்ப் வாக் வரைக்கும் எங்கள் ஏரியா கவர் ஆகும். நாங்கள் வந்து மாநாடு டைமில் அந்த சைட் போக முடியல, ஆனால் வந்து அந்தளவுக்கு பார்க்க முடியல. அது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்போ அவரே வந்து கூப்பிட்டு எங்களுக்கு விருந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே எங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைம். ஆமாம், ஒரு ஃபேனாக வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறமும் அந்த மாநாடு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு புதிய ட்ரஸ்ட் வந்துச்சு. அவர் வந்து நாங்கள் நினச்சோம் ஒரு ஃபேனாக வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பேசினதுக்கப்புறம் கண்டிப்பாகவே எல்லாருக்குமே வந்து நிறைய ஒரு ட்ரஸ்ட்டு உண்டாகியிருக்கும். விஜய் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் பார்த்தோட எனக்கு பேச்சே வரல. எங்களுக்கு நாங்கள் பார்ப்போமாலே நினைக்கவே இல்லை. நல்ல மரியாதையாக பேசினாரு சார். ரொம்ப எங்களுக்கு நன்றி சொல்றாரு. அவர் போர்வை போத்தினாரு. 2020 அடுத்த சிஎம் யாருன்னா நம்ம தளபதி அண்ணா தான். அவருக்கு தான் எல்லா ஓட்டும் அவருக்கு தான் வரும். மக்களுக்கோசம் நல்லா செய்யணும் வர்றாரு. இப்போ நாங்கள் போடாத இருப்போமா, எல்லாரும் அவருக்கு தான் போடுவோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைமாக பார்க்குறேன். நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் சொல்லுவேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்தேன், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஹாய் சொன்னார். நல்லா இருந்துச்சு. நல்லா ஹாய்னு சொன்னார். நாங்கெல்லாம் பார்ப்போம்மான்னு எதிர்பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. வேற எதுவும் சொல்லலை. அவர் ஜெயிச்சு வந்தார்னா எஜுகேஷனுக்கு எதுனா பண்ணால் நல்லாயிருக்கும். சொல்லியிருக்கோம், இது மாதிரி எஜுகேஷனுக்கு எதுனா பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்கோம். ஓகே பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வீசாலையிலேருந்து வரோம். நாங்கள் முதல்ல விஜய் பார்க்க எனக்கு ஆர்வமாக இருந்தது. எனக்கு கையெல்லாம் கொடுத்தாரு. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. கை அப்படியே முடியெல்லாம் சினுக்கிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தமாரி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. அது நடந்துருச்சு. ஆனால் சாப்பாடெலாம் நல்லா போட்டாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் விஜய் நல்லபடியாக நடத்திட்டு இந்த விழாவை நடத்திட்டு போயிட்டாரு. 2.5 ஏக்கர் கொடுத்துருக்கோம். அதுக்கு சார் சொன்னாங்க, நீங்கள் கொடுத்தது எனக்கு பெருமையாக இருக்குன்னு. அவருக்கு கொடுத்ததுனா நாங்கள் ரொம்ப பெருமையாக படுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரோடைய ஃபோட்டோ எடுப்போமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைஃப்பில் இதுக்கப்புறம் எது கிடைச்சாலும் அது ஈடாகாது. சார் கூட இருந்தது இது ரொம்ப மறக்கவே மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சாருக்காக சொல்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.